இப்போ ஆசை உள்ளவர் அனைவருக்குமே அவர் பார்க்க வேண்டிய அத்தனையுமே ஸ்தூலம்தான். அதாவது ஆசை, இந்த பூமியில ஒருத்தர் நல்லா வாழணும்னாலே அவர் இறைவனை எப்படி பார்த்தாகணும்? ஸ்தூலமாகத்தான் பார்த்தாகணும். ஸோ நமக்கு தேவையான திருமணம், கடன் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, நோய், இது எல்லாமே ஸ்தூலத்தை சரி செய்யக்கூடியது தான். ஏன்னா உடம்பு அப்படின்றது பாதிக்கப்படும் பொழுது அந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் உடம்புக்கு தேவையானதை எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். இப்போ திருமணம் உடல் சார்ந்தது, புத்திர பேரு உடல் சார்ந்தது, அதாவது கடன், வீடு, இது எல்லாம் கட்டுறது இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு. இதுக்கும் உயிர் வளர்க்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது எல்லாமே என்ன? ஸ்தூலம் சம்பந்தப்பட்டது. அப்போ ஸ்தூல நிலையில் ஒருவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவன் உடலை மட்டும்தான் அது அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பார்கள். அதனால தான் மன்னர்கள், பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து வில்வித்தை, சிலம்பம், போட்டி, உடல் பலம் எல்லாத்தையுமே அதிகமாக கவனம் செலுத்துறதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஸ்தூலத்திற்கு அப்படியே எதிரானது வந்து சூக்ஷமம். இப்போ இந்த சூக்ஷம நிலையில் இருப்பவர்கள் என்னைக்குமே வந்து இறைவனை காணுவதற்கு ஆலயத்துக்கு ஓட மாட்டாங்க. இருக்கிற இடத்திலேயே தன்னுள் இருக்கிற இறைவனை தன் கண்ணை மூடி தியானித்து அனைத்தையும் பெறுவார்கள். ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பற்றோ, குடும்ப பற்றோ, வாழ்வியல் பற்றோ எதுவுமே இருக்காது. அவங்களுடைய உணரக்கூடிய நிலையை வைத்தே நம்மளுடைய ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய மானிட பிறப்புகளுக்கு நன்மை செஞ்சிருவாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? சூக்ஷமத்தை உணர்ந்தவர்களுக்கு ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல சார்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அது அவங்களுக்கு இல்லாதது. இவங்க வந்து பேரானந்த நிலையில் இருக்கிறார்கள், இவர்கள் வந்து சிற்றின்ப நிலையில் இருக்கிறார்கள். இதை நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும்.